வந்து எக் பிளான்ட்டை வச்சு ஒரு ஆம்லெட் போடுறது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து முட்டை வச்சு கத்திரிக்காய் போட்டு முட்டை கத்திரிக்காய் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ அந்த டிஷ் தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் சமைச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணிங்க. வா இப்போ வந்து நம்ம கத்திரிக்காவை நல்லா சுட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் வாங்கி நீங்களும் இந்த மாதிரி சுடுங்க. பிடிக்க மாட்டேன், இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து பச்சை மிளகா அப்படியே சைட் பை சைட் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சு இந்த கத்திரிக்காயோட இந்த மாதிரி வந்து சப்பாத்தி கட்டை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசையக்கூடாது, புரட்டணும். என்னது உருட்டணும். நல்லா எல்லா சைடும் உருட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா முட்டை நல்லா இதாகிடும். ஸோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், பச்சை மிளகா, அப்புறம் நான் முட்டையை வந்து இதை உடச்சி ஊற்றுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே எண்ணெய் காட்டு ஃபுல்லாக போயிட்டு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் காரமாக சாப்பிடுவாங்க, கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் எப்பவுமே சிக்கன் மசாலா ஆட் பண்ணிப்பேன். ஸோ அதனால வந்து டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நான் பெப்பர் டப்பா தேடிட்டு இருக்கேன். இதான் வந்து பெப்பர் டப்பா. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு அரைச்சி கொடுத்தாங்க. பெப்பர் நல்லா தூக்கலாக போடுவேன். ஏன்னா எனக்கு பெப்பர் வந்து எங்கில் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இப்போ இது காட்டுக்கிட்டவங்க அப்படி க்ளோஸ் திருப்பி போட்டுக்கணும். ஸோ திருப்பி போட்ட பிறகு இப்படி தான் இருக்கு. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வந்து நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ப்ளஸ் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.